சென்னையில் வசிக்கிற நம்ம மக்கள் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கோயில்களை விட்டுட்டு எங்கெங்கே வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள் உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்வாக கேட்டுக்கிற ஒரே விஷயம், நம்ம சென்னையில் நீங்கள் கட்டாயமாக போக வேண்டிய முக்கியமான ஸ்தலம் ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் முதல்ல போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த கோயில் இருக்கோ போங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாரிஸ் கார்னரில் இருக்கு பாருங்க காளிகாம்பாள் கோயில், அங்கே தயவு செஞ்சு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த ஆசா பாசத்தை துறந்து ஒட்டுமொத்தமாக முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் புகலிடமே. அதை தவிர்த்து வேறு உலகத்தில் வேறு எந்த கோயிலுமே கிடையாது. அதுவும் தீபாராதனை காட்டும் போது அந்த தாயோட முகத்தை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. சொல்லும் போது எனக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுது. அந்த ஆராதனை காட்டுறப்ப அவங்களோட அழகுன்றதெல்லாம் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. இந்த கோயிலோட அழகு என்ன, இந்த கோயிலுக்குள்ளே அப்படி என்னென்னலாம் தான் இருக்குது, இந்த கோயிலுக்கு முக்கியமான பெருந்தலைகள் வந்ததாக சொல்லப்படுது, அதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குது, இப்படி எல்லாத்த பற்றியும் நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கோயில் முதல்ல எப்படி உதிச்சுது அதை பற்றி இப்போ சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிற்பக்கலையாக இருக்கட்டும், கட்டடக்கலையாக இருக்கட்டும், அதில் நாயக்கர்களை தவிர்க்கவே முடியாது. இந்த நாயக்கர் கால விஸ்வகர்மா அப்படின்ற சமூகத்தினரால் முழுக்க முழுக்க கட்டப்பட்டது தான் சென்னை காளிகாம்பாள் கோயில். இந்த விஸ்வகர்மா சமூகத்தினர் நம்ம சென்னைக்கு குடிபெயர்றாங்க. இவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க, திருவண்ணாமலையில் இருந்து சில கற்களை கொண்டு வராங்க. இந்த கற்களை அடிப்படையாக வச்சு தான் 1639 காளிகாம்பாள் கோயில் அப்படின்றது கட்டப்படுதுங்க. 1639 வரலாறு பார்த்தீங்களா எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தொன்மையான கோயில் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த காளிகாம்பாளை நம்ம கோட்டையம்மன் அப்படின்னு கூட குறிப்பிடுவோம். அதுக்கான காரணம் இருக்குங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டி முடிச்சு அடுத்த வருஷம் புனித ஜார்ஜ் கோட்டை இங்கே கட்டப்படுதுங்க. அந்த கோட்டை கோயிலுக்குள்ள நீட்சியாக வருது உள்ள, அந்த அளவு அதை பெருசாக நிர்மாணிக்கிறாங்க. கோட்டைக்குள்ள கோயில் வந்ததாலேயே கோட்டையம்மன் அப்படின்னு எல்லா பக்தர்களும் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கோயிலை பத்திர இந்த ஆரம்ப வரலாற்றுக்கே பல பேரும் வாயடிச்சு போயிருப்பீங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மெகா டீடைல்ஸ் ஒன்னொன்னுமே ஃபுல்லாக ஃபாலோ. ஆனால் இந்த கதைக்குள்ள காளிகாம்பாள் கோயிலே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க வரலாற்று மர்மம் முடிச்சுன்னு அவிடாமல் இருக்குது. அதை பற்றி பேச போகிறோம். அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்கள் சென்னை மேலே போர் தொடுக்காமல் இருந்ததுக்கு பிரதான காரணமாக பல பேரால் நம்பப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த காளிகாம்பாள் கோயில் தானா. அதுவும் இந்த கோயிலுக்குள்ள சத்ரபதி சிவாஜி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காக மாறு வேஷத்தில் வந்திருக்காராம். இந்த கோயிலுக்குள்ள, இந்த பாரிஸ் கார்னரில் இருக்க காளிகாம்பாள் கோயிலுக்குள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய படத்தை உங்களால் பார்க்க முடியும். சத்ரபதி சிவாஜி அவர்கள் காளிகாம்பாளை வணங்குற அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். அதிலே தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. இது போல் 1677 அக்டோபர் 3 சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து அம்பாளை வழிபட்டுட்டு போனார் அப்படின்னு வரைஞ்சி எழுதி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக காளிகாம்பாள் பக்தர்கள் எல்லாருமே இதை நம்புகிறோம். ஆனால் ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சத்ரபதி சிவாஜியோட தென்னகத்து படையெடுப்பு அப்படின்ற விஷயம் உண்மைப்பா, ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனதா எந்தவித குறிப்போ இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் சொல்கிற விஷயமும், அதுவும் காளிகாம்பாள் கோயிலோட நெருங்கிய வட்டாரமாக தலைமுறையாக இருப்பாங்க, அவங்க சொல்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா, அவர் மாறு வேஷத்தில் வந்ததுனால தான் வரலாற்று குறிப்புகளை இடம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உண்மைத்தன்மை என்னவா இருக்கோ, உண்மை என்னவா இருக்கோன்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சத்ரபதி சிவாஜியை விடுங்க, அதுக்கு அடுத்தபடியாக யாராலையும் திட்டவட்டமாக மறுக்கவே முடியாத ஒரு நிகழ்வும் அந்த கோயில் சார்ந்த அரங்கேறி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முண்டாசு கவி மகாகவி பாரதியார் அவர்கள், இவர் அடிக்கடி வந்துட்டு போன கோயில் தான் நம்ம சென்னை காளிகாம்பாள் கோயில். பாரதியார் அவர்கள் நம்ம பிராட்வே பகுதியில் தான் தங்கியிருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா சுதேசமித்ரன் பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் அவர் அங்கே தங்கியிருந்தார். அவர் அப்படி தங்கியிருக்கிறப்ப தினந்தோறும் அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டே இருப்பாராங்க. காளிகாம்பாள் அப்படின்னா அவருக்கு கொள்ள பிரியமா. இந்த பிரியத்தின் வெளிப்பாடா மகாகவி பாரதியாரோட ஒரு குறிப்பிட்ட பாடல்ல அம்பாள் அவரை நினைவு கூர்ந்திருப்பாரு. யாதுமாகி நின்றாய் காளின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். யாதுமாக நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்களின்றி இல்லை, போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம், ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய். ஸோ சத்ரபதி சிவாஜி விஷயத்துல ஒரு சிலருக்கு சந்தேகம் எழும்பி இருக்கலாம். ஆனால் நம்ம மகாகவி விஷயத்தில் சந்தேகம் எழும்பியிருக்க வாய்ப்பே இல்லை. மனுஷன் பாட்டிலே எழுத சொல்லிட்டாரு. காளிகாம்பாள் இந்த பேரோட முதல் பாதி இருக்குல்ல, ப்ரிஃபிக்ஸு காளி அப்படின்ற ப்ரிஃபிக்ஸு, இதை எல்லாருமே மனசில் வச்சு பார்க்குறப்ப ரொம்ப கடுஞ்சினத்தோடு இந்த கடவுள் இருப்பாங்க போல இருக்கு, பார்க்கவே பயமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ற நிலைப்பாடு தான் பல பேர் வருவீங்க. ஆனால் இது அப்படியே அந்த கோயில் மாற்றி போட்டுருங்க. உங்களுக்கு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் அவ்வளோ அழகாக இந்த ஆராதனை நடக்கிறப்போ ஒரு காட்சி அளிப்பாங்க பாருங்க, வேறு லெவலாக இருக்குங்க. அதெல்லாம் அதை ஒரு தடவை வச்சு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். காளின்ற ப்ரிஃபிக்ஸை மட்டும் பார்க்காதீங்க, சஃபிக்ஸ் இருக்குல்ல அம்பாள், அதை சேர்த்து பாருங்கள்.
இந்த காளிகாம்பாள்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரியே சாந்த ஸ்வரூபியா இருப்பாங்க. அம்பாள் சிலையில நிறைய விஷயங்களை உங்களால பார்க்க முடியும். ஆனா அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு பல பேரால புரிஞ்சிக்க முடியாது. அதாவது கைகளில் ஒரு சில பொருட்களை வச்சிருப்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க அருகிலேயோ கையிலேயோ மலர் ஒன்று இருக்கும், இதுக்கான காரணம் என்ன, இப்படி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அதாவது காளிகாம்பாள் சிலை இருக்குல்லங்க, அன்னை காளிகாம்பாள் கோயில் சிலை, இந்த சிலை சார்ந்து சொல்லப்பட்டிருக்க உண்மைகள் என்னென்ன, இந்த சிலை சார்ந்த ஒவ்வொரு குறியீடுக்கும் என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்கு, இதை பற்றி இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. காளிகாம்பாளோட வலது மேல் கையில் அங்குசம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது ஆணவத்தை அடக்கிறத குறிக்கிறது. இடது மேல் கையில் பாசத்தை உங்களால் பார்க்க முடியும். இது பல ஜென்மங்களா பக்தர்களை பின் தொடர்ந்துட்டு இருக்க எல்லா விதமான பாவங்களையும் ஒழிக்கிறத குறிக்கிறது. வலது கீழ் கையில் தாமரை மலரை உங்களால் பார்க்க முடியும். பக்தர்களுக்கு சுகபோகத்தை அளிக்கிறத தான் இந்த மலர் குறிக்குது. இடது கீழ் கையில் வரத முத்திரையை உங்களால் நல்லா பார்க்க முடியும். அதாவது தன்னோட திருவடிகளை எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் சரணடைகிறாங்களோ அவங்கள நான் காப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை வழங்குறது தான் இந்த வரத முத்திரை. காளிகாம்பால 3 கண்களோடு உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட சிவபெருமான் மாதிரி சோமன், சூரியன், அக்னி இந்த 3ஐயும் உணர்த்துவது தான் அந்த 3 கண்களும். நவரத்ன மணி மகுடத்தையும் காளிகாம்பாள் கிட்ட உங்களால் பார்க்க முடியும். காளிகாம்பாள் தாயை பொறுத்த வரைக்கும் இவங்க உட்கார்ந்துருக்க பாணியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது குரு தட்சிணாமூர்த்தி எப்படி அமர்ந்திருப்பாரோ கிட்டத்தட்ட அந்த கோலத்தை அப்படியே ஒத்து இருப்பாங்க. இடது காலை மடிச்சு மேலே வச்சுக்கிட்டோம், வலது காலை கீழே தொங்க விட்டுக்கிட்டு அமர்ந்திருப்பாங்க காளிகாம்பாள். கீழே இருக்க இவங்களோட வலது கால் பாதம் தாமரை மலர் மேலே படிகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். காளிகாம்பாள்னு நான் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதனாலேயே அந்த கோயிலில் இந்த ஒரு அம்பாள் மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்தெந்த கடவுளெல்லாம் வாழ்க்கையில் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா கடவுள்களையும் உள்ளே பார்க்க முடியுங்க. அதுவும் நவகிரகங்கள் கட்டமைப்பு வரைக்கும் உள்ளே இருக்குது. இதை சார்ந்து அந்த காளிகாம்பாள் கோயிலுக்குள்ள என்னென்ன தெய்வங்களை எல்லாம் உங்களால் பார்க்க முடியும், வழிபட முடியும், அந்த பட்டியலை இப்போ பார்த்துருங்க. சிவபெருமான், கமடேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற 2 ரூபத்தில் நமக்கு காட்சியளிப்பார். உண்ணாமுலை அம்மன், நவகிரகங்கள், குரு தட்சிணாமூர்த்தி, சித்தி புத்தி விநாயகர், வள்ளி தெய்வானி சமேத முருகர், அகோர வீரபத்ரர், மகா காளி பிரத்யங்கரா வடிவில் இருப்பாங்க. வேத மாதா காயத்ரி, துர்கா, விஸ்வகர்மா, பைரவர், பிரம்மா, சூரிய சந்திரர்கள், ஸ்ரீ காயத்ரி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ நாகேந்திரர், ஸ்ரீ நடராசர், தேவாதி தேவர்கள் எல்லாருமே வந்து வழிபட்ட கோயில் இந்த காளிகாம்பாள் கோயில்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? பக்தி அப்படின்றத உளமார்ந்த ரீதியில் இந்த விஷயங்களை உணர்ந்தா மட்டும்தான் நான் சொல்றத உண்மைன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் இதுலேயே விஞ்ஞானத்தை தான் பார்த்துக்கிட்டு முரண்டு பிடிப்பேன்னு சொன்னீங்கன்னா இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி கண்டென்ட்டை பகுத்தறிஞ்சு கொடுத்தது எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல, அதையும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆன்மீகம்னு வர்றப்ப அதோட போக்கில் என் மனசு எப்படி போகுமோ, நான் என்னென்னலாம் அனுபவிச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு முற்பட்டேன். அதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு முழுசாக புரியும், பிடிக்கும். இல்லைனா புரியாது, பிடிக்காது. இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்ட முக்கியமான ஒரு சிலர் யார் யார், அதாவது சத்ரபதி சிவாஜி, பாரதியார் இவங்களை எல்லாத்தையும் கடந்து ஆன்மீகம் சார்ந்து முக்கியமான நபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன், குபேரன், வருணன், விராட புருஷன், விஸ்வகர்மா, வியாசர், பராசரர், அகத்தியர், ஆங்கிரேசர், புலஸ்தியர். முருகரை போற்றி எவ்வளவோ பாடல்கள் வந்திருந்தாலும் சரிங்க, அதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாகவும் பார்க்குற பக்தர்கள் உங்களில் பல பேருக்கும் பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கிற பாடல்கள் பார்த்தீங்கன்னா உள்ளம் உருகுதையா முருகா. என்ன டியூனு, என்ன லிரிக்ஸ். இந்த பாட்டை இயற்றினது யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டவர் பிச்சி. இவர் இயற்ற அந்த பாடலை பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, வெண்கல குரலுக்கு சொந்தக்காரரான டிஎம்எஸ் அவர்கள் தான். 1952 வருஷம் இந்த உள்ள முருகதையா பாட்டை வேற எங்கேயும் பாடலைங்க, நம்ம காளிகாம்பாள் கோயிலில் இருக்க முருகன் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து பாடினாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெருமை அந்த பாட்டுக்கு கிடைச்சது காரணம் சென்னை காளிகாம்பாள் கோயில் தான். ஒரு கோயில் ரொம்ப ரொம்ப தொன்மையானது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னா புராணங்கள் இருக்குல்ல, இந்த புராணங்களில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அந்த கோயிலை பற்றின குறிப்புகள் இடம் பிடிச்சிருக்கணும். அப்படி இடம் பிடிச்சா மட்டும்தான் நாம் முழுமையாக நம்புவோம், ஓகேப்பா இது தொன்மையான கோயில், சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பெருமை நம்ம சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கே, ஒன்றும் கிடையாது, 2, 3, 4ன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ புராணங்கள் இடம் பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொர்ணபுரி, பரதபுரி அப்படின்ற பெயர்களில் நம்ம சென்னை காளிகாம்பாள் கோயிலோட பெயர் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். என்னென்ன புராணங்கள்லாம் இந்த பெயர்கள் வந்திருக்கு அதை பற்றியே பார்த்துடலாம். மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவிர்க்க முடியாத பிரச்சனை, சவால்கள், ஏதோ பரிகாரம் பண்ணணும், நவ கிரகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த கடவுளை போய் சரணாகதி அடையணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோயிலை நாடி போவீங்க. அந்த ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க கடவுளை வணங்கிட்டு வெளியே வர்றப்ப அப்பா
பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்குது, இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க. இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும்னு நம்புவீங்க. ஆன்மீகத்தோட அடிப்படையே நம்பிக்கை மட்டும் தான் நம்புவீங்க. ஆனால் இந்த சென்னை காளிகாம்பாள் கோயில் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், நீங்கள் 2 முக்கியமான கோயில்களில் வழிபாடு நடத்தின ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன், இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். இந்த 2 கோயிலுக்கும் நீங்கள் போகாமலேயே சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா போதும், அந்த 2 கோயிலில் வழிபட்டதற்கான முழு பலனும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். சென்னை காளிகாம்பாள் கோயில் தேர்கள் அப்படின்றது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒன்னொன்னு ரொம்ப வித்தியாசமாக வேற காணப்படும். பூந்தேர், கிண்ணித்தேர், வெள்ளித்தேர். இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட கிண்ணித்தேர் மாதிரி இந்தியாவில் வேற எந்த ஒரு கோயில்லையும் கிண்ணித்தேரே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பெருமை நம்ம சென்னையில் இருக்க ஒரு கோயிலுக்கு இருக்குது. சென்னை காளிகாம்பாள் கோயில் சார்ந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். அதில் ஒரு விஷயம், ஒரு சில கோயில்களெல்லாம் விஐபி ஒரு வரிசையிலையும் மற்ற சாமானியர்கள் இன்னொரு வரிசையிலும் அனுப்பப்படுவாங்க. அதாவது காசு அதிகமாக கொடுத்தனா சிறப்பு தரிசனம், காசு இல்லையா அப்படியே சாதாரணமாக கூட்டத்தோடு கூட்டமாக அம்பாளை சேவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்னை காளிகாம்பாள் கோயிலில் இது அப்படியே மாறுபட்டிருக்கு. இந்த கோயிலில் சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. எல்லாரும் பக்தர்கள் தான், அம்பாள் முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்றத உணர்த்துற வகையில் இதை விட வேற பெரிய மாற்றம் என்ன பண்ண முடியும்? இதனால தான் சொன்னேன், மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த கோயில் ரொம்ப தனித்துவமாக தெரியும்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்ச 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கோயில் போனீங்கன்னா, எல்லா கோயிலையும் எடுத்துக்கோங்களேன், சுவாமியை நாம் நின்று பார்க்குறதே கஷ்டம். திருப்பதியில் ஜெரகண்டி சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். கூட்டம் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் அப்படியே மூமெண்ட்லேயே தான் பார்த்துக்கிட்டு போகணும். எந்த மூலவர் இருக்காரோ அவரை மூமெண்ட்டை தான் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு பரவச நிலை நம்மளுக்கு பெருசாக கிடைக்காமே இருக்கும். நான் ரொம்ப கிட்ட பார்க்கணும், ரொம்ப நேரம் பார்க்கணும் ஆசைப்பட்டேன், ஆனால் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல பக்தர்கள் மனமுறங்கி அழுது கூட பல நேரங்களில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு சங்கடம் இந்த கோயிலில் கிடையவே கிடையாதுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி நீங்கள் அம்பாளை அமர்ந்து பார்க்கலாம். அதாவது லைனில் நிற்கிற வரைக்கும் தான் நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும். கிட்ட நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடி பெரிய ஒரு காலி நிலை மாதிரி விட்டுருப்பாங்க. அங்கே வரிசையில் வந்த மக்கள்லாம் பகுதி அளவாக பிரித்து அப்படியே அமர வைப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து 1 நிமிஷம்னா 3 நிமிஷம் வரைக்கும் அம்பாளை மனமுருகி வேண்டி உங்களால் வழிபாடு நடத்த முடியும். இந்த அளவு பிரத்யேகமான அம்சம் சென்னை காளிகாம்பாள் கோயிலில் இருக்குது. ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது சென்னை காளிகாம்பாள் கோயில் அப்படின்றதோட வரலாறுன்றது ஒரு 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 3 நூற்றாண்டு மாதிரி தெரியலங்க, இது 3000 வருஷங்கள் மாதிரி தெரியுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச குறிப்புகளை வச்சு பார்த்தாலே நம்மளால் இவ்வளோ எடுக்க முடியுது தகவல்களை. நமக்கு தெரியாத குறிப்புகள் எவ்வளோ இருக்கும். இந்த அம்பாள் முறையாக அந்த இடத்துல எப்போ வந்திருப்பா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இது எல்லாம் நம்ம அசஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாலே ஒரு 3000 வருஷங்கள் முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ சொல்லுங்கள் மக்களே, சென்னையில் இருக்க இந்த தொன்மையான கோயிலை தாண்டியும் நீங்கள் வெளியே வேறு கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வந்துடுமா? நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம்னு சொல்லலை, இங்கே முதல்ல நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் மற்ற கோயில்களுக்கு போங்க. அதுவும் ஒரு சில பரிகாரங்களுக்கும் ஒரு சில வேண்டுதல்களுக்காகவும் ஒரே கோயில் நாடி தான் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் 4க்கும் மேற்பட்ட நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் போதும்னு சொன்னால் அது உங்களுக்கு லட்டு மாதிரி தாங்க. அதனால தான் சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு எல்லாருமே போங்கன்னு சொல்கிறேன். இந்த அம்பாளை நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா, திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பான ஒன்றா பார்க்கப்படுது. இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் அதிகப்படியானவருக்கு நம்பிக்கை இருக்கும்ல, இந்த பில்லி சூனியோ ஏவல்லாம், இது எல்லாத்தையும் முறியடிக்கிற வல்லமையும் அந்த கோயிலுக்கு இருக்குது. அதுவும் பிரத்யேகமாக சொல்கிறதா இருந்தால் பிரத்யங்கரா தேவி அவங்கள வச்சே சொல்லலாம். அந்த கோயிலில் அவங்களோட சிலையை பார்க்கணுமே, கண்டிப்பாக உங்களுக்கு புல்லரிப்பு ஏற்படுங்க. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவியை உள்ளே நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னா அந்த அளவு நீங்கள் தண்ணிலே மறந்துடுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் ஏற்படுற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அம்பாள் பார்த்துப்பா. இந்த 3 விஷயங்களுக்கும் மேலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையானதாக பார்க்கப்படுதே ஞானம். இதுவும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட குழந்தைகள் நலனுக்காகவும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆன்மீகத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், முக்தி அடையணும். அது வரைக்கும், அதாவது குழந்தை பாக்கியத்தில் ஆரம்பித்து நீங்கள் முக்தி அடைகிற வரைக்கும் ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்துக்குமான பொதுவான கோயிலாக சென்னை காளிகாம்பாள் கோயில் இருக்குது. இதை பக்தர்கள் உணரணும். ஏன்னா இங்கே இருக்கிற பல பக்தர்களுக்கும் இந்த கோயிலை பற்றி தெரியல. அது என்னோட மன ஆதங்கமாக இருக்குது. அதனால தான் நான் பெற்ற இந்த இன்பத்தை பக்தர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நீங்களும் குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், அம்பாளோட ஆசி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் கோயிலில் அர்ச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களே, இதில் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும், பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நம்பினா கடவுள், நம்பலனா கல், இவ்வளோதாங்க. ஆனால் என்னோட என்னென்னலாம் தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. பகுத்தறிவாளிகளாக இருந்தாலும் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது.
அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.